என்னோட ப்ரொடியூசர்ஸ் மேஜிக் ஃப்ரேம்ஸ், ராதிகா ஆண்டி, சரத் அங்கிள் அண்ட் பிரதர் லிஸ்டன், தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு நல்ல டிரெக்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க, விஜய் சார். அண்ட் விஜய் சார் வந்தாலே அவரோட பேக்கேஜாக நல்ல டெக்னீஷியன்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஜிவி, தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் மியூசிக். எனக்கு வந்து நிறையா மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப இருக்குது. ஸோ அந்த விதத்தில் யூ ஆர் த ஃபோர்த் மியூசிக் டைரக்டர் ஐம் ஒர்க்கிங் வித். ஐம் ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு படமும் நடிக்க போது அந்த படத்தில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் அது வந்து ஒரு பெஸ்ட் படமாக இருக்கணும்னு நான் விரும்பி செய்வேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து நிச்சயம் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க போது கூட வேலை செஞ்சுருக்கேன் நீரவ் சாரோட. அண்ட் இந்த படத்தில் அவர் என்னை கேமராவில் கேப்சர் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல டீமை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அதே நேரத்தில் கீர்த்தி அண்ட் நவ்தீப், சச் வண்டர்ஃபுல் பீப்புள் டு ஒர்க் வித். நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனோம். அது வந்து திருப்பியும் விஜய் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கொச்சினில் ஷூட் பண்ணோம், சென்னையில் ஷூட் பண்ணோம், செட்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஜீவா, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி, ஹலோ எஃப்எம் பாலாஜி, மிர்ச்சி, அஜய் அண்ட் சுதக்ஷனா, அதித்தி, இவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு ஒரு படம் செய்ய போது ஒவ்வொருத்தருக்கும் அதே ஒரு நல்ல ஃபீலிங், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லைன்னா ஒரு வேலையை சரியாக முடிக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸோடு ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த விதத்தில் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். இந்த காலேஜ் சாங் நீங்கள் செஞ்சீங்க, ஹேட் ஃபன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்டெப்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கேரக்டர் ஏற்ற மாதிரியே. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் செல்வா மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், நல்லா பார்த்துக்கிட்டாரு. அடிப்படாமல் பார்த்துக்கிட்டாலே பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் கை காலெலாம் தூக்க முடியாமல் இருந்தேன். அது புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னாவே எனக்கு மன திருப்தி. மென்டலி வெரி ஈஸி டு டூ திங்ஸ். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டீமாக நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். நீங்கள் பார்க்க போது ஒவ்வொருத்தரும் வந்து புது ஆர்டிஸ்ட்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் சார் வந்து வேலை வாங்கியிருக்காரு. ஸோ விஜய் சார், தேங்க்ஸ் அகேன். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஒரு டென்ஷனே இல்லாமல் ஒரு படம் செஞ்சேன்னா இந்த படம் தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டென்ஷனாக இருப்பது நான் பயந்துருவேன். ஆனால் அதே நேரத்தில் பொறுமைக்கு வந்து டெஃபினேஷன் தேடினா உங்களோட பேர் தான் இருக்கும் டிக்ஷனரியில். அவ்வளோ பொறுமையாக இது வரைக்கும் யாருமே நான் பார்த்ததில்லை. பட் அந்த பொறுமையிலையும் அவ்வளோ அழகாக வேலை வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் எந்த அளவுக்கு நாங்கள் இங்கே பாசிட்டிவாக பேசணுமோ அந்தளவுக்கு அழகாக வந்திருக்கு படம். ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பற்றி பேசிட்டேன். எனக்கு இந்த வளர்ச்சி கொடுத்த அனைத்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், பிரபு சாலமன் சார், சரவணன் சார், இது ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஆனந்த் சங்கர், அதுக்கப்புறம் கௌரவ் அண்ட் எழில் சார், அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். படிப்படியாக தான் ஏறி வரேன். ஒவ்வொருத்தரோடையும் நல்ல படமாக கொடுக்கணுன்னு மனசில் வச்சுருக்கேன். அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். நீங்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த மேடையில் இல்லை. அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், மேஜிக் ஃப்ரேம்ஸ், ராதிகா ஆண்டி, சரத் சார் அண்ட் விஸ்டன் சேட்டன், இங்கே 3 பேருமே ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஸ்டன் சேட்டன் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவர்கிட்ட இந்த படம் பண்ணுற டைப்பில் வந்து நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து, நான் ஒழுங்காக செட்டுக்கு வரணுன்னா நீங்கள் தமிழ் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அன்னிலேருந்து ஒரு செட்டு பக்கத்துலேயே காணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அமேசிங் டிஓபி நீரவ் சார், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் இல்லை. நீரவண்ணா உங்களை மிஸ் பண்ணுறோன்னா ஐ திங்க் நான் மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸும் நீரவ் சாரை மிஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் நாங்கள் எல்லோரும் இவ்வளோ நல்லா இருக்கோம்னா நீரவ் சார் தான் காரணம். அண்ட் ஆல் த ஜிவி சார் மியூசிக் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா இருக்குது பாட்டுக்கு.
அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் எல்லா கொரியோகிராஃபர்ஸையும் தேங்க் பண்ணுறேன். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், இது நம்ம இதோட ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், கடவுளுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ விஜய் சார் எனக்கும் ஒரே குரு தான், பிரியன் அங்கிள். இது எல்லாமே ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் மாதிரி இருக்குது. பிகாஸ் பிரியன் அங்கிள் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்பா. அண்ட் அந்த படத்தில் பிரியன் அங்கிளோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அம்மா. அண்ட் என்னோட மலையாள படம் கீதாஞ்சலி ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது பிரியன் அங்கிள். பிரியன் அங்கிளோட அசோசியேட் விஜய் சார். விஜய் சாரோட படத்தில் தான் நான் தமிழில் முதல்ல நடிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அமலா மலையாளத்தில் பண்ண நீலத்தாமராங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்பா. ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி, பெரிய ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. இது என்ன மாயம் வாஸ் இட்ஸ் லைக் அ செகண்ட் ஹோம் மாதிரி. அண்ட் எவ்ரி ஒன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், லைட்மேன், யூனிட் பாய்லேருந்து எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய பாடல்கள் கூட. அண்ட் அப்பா அம்மா எனக்கு இங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மை ஃபேமிலி, மை சிஸ்டர், என்னோடய பாட்டி, மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஐ தேங்க் காட். நன்றி, வணக்கம். நான் தமிழில் முதல்ல படம் நடித்து ராமாய வயசுக்கு வந்துட்டாவுடைய பேனர் வந்து சஃபேர் தேட்டருக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி எனக்கு சொந்தமாக கார் கிடையாது, கையில் கேமராலாம் ஒன்றும் கிடையாது. ராத்திரியில் எங்கள் அப்பாவோட அம்மாவோட என் தம்பிங்களோடலாம் ஒரு ஆட்டோவில் போய் அந்த 12:30 மணிக்கு மேலே அந்த பேனர் பக்கத்தில் நின்று பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன வயசுனால எனக்கு அதனோட ஃபீலிங் எனக்கு அவ்வளோவா தெரியல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கங்கிறத இன்னைக்கு இப்போது இந்த பாட்டை பார்க்குறச்சே எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அம்மா அப்பா ஆனதுக்கப்புறமா மேனகாவோட பொண்ணு கீர்த்தின்னு சொல்கிறத விட கீர்த்தியோட அம்மா மேனகா, கீர்த்தியோட அப்பா சுரேஷ்குமார், அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழில் வந்து என் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரெட் ஆன் பிக்சர்ஸ் ஜெயராம். அதுக்கப்புறம் அருந்த மாரி அமலம் பிரபு சாரோட ஐஇ அண்ட் தலை அஜித்தோட ஏகன் பண்ணேன். ஸோ பண்ணது ஆல்மோஸ்ட் ஒன்லி ஜஸ்ட் 4-5 ஃபிலிம்ஸ். பட் உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக பார்ப்பாங்க. ஸோ ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் அ பிளேஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. Thank you so much, A.L. Vijay sir, for giving me this opportunity, and I hope I lived up to the character. And Vikram work பண்ணும்போது it's almost like a friend, and he comes from a very cultural family that he's been educated outside, so he has no ego whatsoever. It was wonderful working with all of you. Thank you once again to producers Red, and again it's my comeback, so thank you ma'am. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்திருக்கு. சைவம், டார்லிங்கோட ரிலீஸு, கொம்பனோட ஹிட்டு. ஸோ திருப்பி அந்த வரிசையில் இது என்ன மாயமோடைய ஆடியோ வந்து இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ. என்னோட கெரியரில் உண்மையாகவே ரொம்ப ஒரு முக்கியமான 2 சாங் இந்த படத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்க போகிறீங்க. இரவாக நீ நிலவாக நான் அப்படின்ற அந்த சாங் வந்து ஒன் ஆஃப் மை கெரியர் பெஸ்ட் சாங்ஸ். எப்படி பூக்கள் பூக்கும் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாங்கும், அந்த மாதிரி ஒரு 2 பியூட்டிஃபுல் சாங்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஐ திங்க் யூ ஆல் வில் லைக் இட். அண்ட் திஸ் ஆல்பம் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அகெயின் ஐ எம் ஜாயினிங் வித் A.L. விஜய் வந்து என்ன அவருக்கு ஆக்சுவலி 8வது காம்பினேஷன், எனக்கு 7வது காம்பினேஷன். அதிக பாடல்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு வாட்டியும் அவரோட படம் பண்ணும்போது என்னை ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவோம். லைக் தாண்டவம் பண்ணும்போது நான் MTV VMA வின் பண்ணேன் இந்தியா லெவலில். இந்த வருஷம் வந்து சைவம் 2 நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணுச்சு மியூசிக்கில். ஸோ ஐ ஹோப் திஸ் மேஜிக் வில் அகெயின் கண்டினியூ வித் திஸ் ஃபிலிம். அண்ட் இது என்ன மாயம்ன்ற அந்த டைட்டில் வந்து நானும் முத்துக்குமார் சாரும் பண்ண ஒரு சாங் அது. ஸோ ஆமாம், ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் ஃபிலிம் அண்ட் திஸ் ஹோல் டீம். எல்லாருமே நீரவாக இருக்கட்டும், ஆண்டனியாக இருக்கட்டும். அண்ட் ஐ தேங்க் தி ப்ரொடியூசர்ஸ் ராதிகா மேம் அண்ட் லிசன் சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் தி சாங். இது வந்து விஜய் ஜிவி கூட்டணியில் எழுதுகிற 8வது படம். கிட்டத்தட்ட 40 பாடல்கள் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் மொத்தம் வந்து 5 பாடல்கள். ஒரு பாடல் ரேப் பாடல், அது ரேப் ஆர்டிஸ்ட்டு எழுதி பாடி இது பண்ணிட்டார். மற்ற 4 பாடல் நான் எழுதியிருக்கேன். வழக்கம் போல் தம்பி ஜிவி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி
ஒவ்வொரு படத்துலையும் வந்து விஜயோட படம் மட்டும் இல்லை, எல்லாரோட படத்துலையும் ஒரு 2 மெலடி பாடல்கள் அல்லது 3 மெலடி பாடல்கள் பண்ணுவார். இந்த படத்தில் அந்த மாதிரி 2 மெலடி பாடல்கள் இருக்குது. இரவாக நீ நிலவாக நான் ஒரு பாடல், இன்னொரு பாடல் வந்து இருக்கிறாய் இல்லாமலும் இருக்கிறாய் ஆதலால் இருக்கிறேன் இல்லாமலும் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாடலை. விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு டைரக்டர். என்னுடைய கவிதைகளை என்னை விட அதிகம் நேசிப்பவர் அவர். தாண்டவம் திரைப்படத்தில் வந்து ஒரு பாதி கதவு நீ அடி மறுபாதி கதவு நான் அடி பார்த்து கொண்டே பிரிந்திருக்கிறோம் சேர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்று நான் எப்போதோ எழுதிய கவிதையை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த பாடலை பயன்படுத்தியிருந்தார். அதே போலவே இந்த இருக்கிறாய் இல்லாமலும் இருக்கிறாய் ஆதலால் இருக்கிறேன் இல்லாமலும் இருக்கிறேன் என்ற இந்த கவிதை ஒரு வாரப்பத்திரிக்கை நான் எழுதிய கவிதை. இந்த படத்திலேயே இந்த கவிதையை பாடலாக பயன்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 பாடல்கள். நான் அதிகம் பாடல் எழுதின இயக்குனர் வந்து விஜய் தான். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரர். அந்த மனசுக்காக தான் இந்த கூட்டம் இங்கே வந்திருக்கு. அப்புறம் தம்பி ஜிவி 2 பேருக்குமே சைவம் படத்தில் என்னை விட இவங்க 2 பேருக்கும் தான் தேசிய விருது கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த படத்தில் அவங்க அடுத்த வருஷம் வாங்குவாங்கன்னு நான் வாழ்த்துறேன். நண்பர் விக்ரம் பிரபு, சிவாஜி சார் நடிகத்துக்கு சிவாஜி சார் வந்து ஒரு சிங்கம்னா பிரபு சார் வந்து புலி, அவர் வந்து கும்கி யானை. அதனால் நிச்சயம் இந்த படமும் அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் நிரோஷா, ஆண்டனி என்ற இந்த கூட்டணி மறுபடியும் தொடருது. விஜயோட மகுடத்தில் மீண்டும் இந்த படம் இன்னும் ஒரு வைரக்கலாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. I should say a few words about my technicians. Muthukumar sir, GV, on the function of the heroes. GV, thanks to you because for keep delivering a great songs for me. Muthukumar sir, உங்கள் வரிகள் அதுதான் எப்பவுமே ஜிவி சொல்கிற மாதிரி நீ சாங் பெஸ்ட்டாக பண்ணுறியா நான் சாங் மியூசிக் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வி போத் ஐ திங்க் வி டெலிவர் அ குட் ஜாப் டுகெதர் அகெயின் அண்ட் அகெயின். முத்துக்குமார் சார் உத்ரா வாங்கின அந்த விருது 2ம் சைவத்துக்காக எல்லாருக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜிவியோட மியூசிக். இட்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த சாங் ஜிவியோட மேஜிக். தேங்க்யூ ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். இங்கே 2 முக்கியமான ஆளுங்க வரல, நீரோஷா சார் அண்ட் செல்வகுமார் ஆர்ட் டைரக்டர். நீரோ சார் வந்து இந்த கேர்ள்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க, அதில் தாண்டி கிரேட் ஒர்க்கர், கிரேட் ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் செல்வகுமார் ஆர்ட் டைரக்டர் மெட்ராஸ் படம் தொடர்ந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக கிரேட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் டெக்னீஷியன்ஸ் ஆண்டனி சார் அவங்களாம் வந்தாங்க. பெரிய பெரிய ஸ்ட்ரென்த், பெரிய பெரிய பில்லர்ஸ் இந்த படத்துக்கு அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் காஸ்டிங் வரைக்கும் வரணும். நாசர் சார் எப்படி சொல்லணும்னு தெரியல, அவங்கள பற்றி பேசும்போது ஜஸ்ட் ஆல்வேஸ் கெட் எக்ஸைட்டட் பிகாஸ் தேர் ஒன் ஆஃப் அவர் குரு. எப்படி எனக்கு பிரியன் சார் குரு, அது நீங்களும் எனக்கு குரு. யூ டாட் மீ லாட் அபவுட் எவ்ரி திங். சார்லி சார் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் நவதீப் வந்து ஒரு தெலுங்கில் ஒரு பெரிய ஒரு ஹீரோ. அவர் நம்ம சொல்லி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர் சொல்லும்போது இம்மீடியட்டாக வந்து ஓகே சொல்லி அது ஒரு வண்டர்ஃபுல்லாக இருக்கார். ஒரு டைலாக் இருக்குது ஆர்ஜே பாலாஜி படம் சொல்லுவார், பார்க்க ஐஸ்வர்யா கண்ணு சல்மான் கான் உடம்பு அப்படின்னாரு. படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, அதுக்கு ஐ திங்க் பெர்ஃபெக்ட் ஆப்னு நினைக்கிறேன். ஜீவா டெஃபினெட்லி கொஞ்சம் கம் பேக் ஃபார் யூ டெஃபினெட்லி பிகாஸ் நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருப்பேன் நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு, கரெக்டாக வந்துட்டீங்க. குட்டு அகெயின் ஆஸ் யூஷுவல் ராக் அண்ட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்க இந்த படத்தில். காவ்யா ஷெட்டி, ஷுவர்லி ஷி இஸ் கோயிங் டு சி லாட் ஆஃப் ஆர்ட்ஸ். அண்ட் முக்கியமாக ஐ திங்க் கீர்த்தி ஸ்ரேஷ் சொல்லி ஆகணும். கீர்த்தி வந்து இன்றைக்கி வந்து நான் பண்ண 2 பேஷன் தான். நான் கீர்த்தியை பாட்டு வந்தோடனே எனக்கு பார்க்க போகிற அன்றைக்கி நான் ட்ரிவாண்டத்தில் இருந்தேன். ட்ரிவாண்டத்தில் அம்லா ஷூட்டிங் ஃபேமிலி. நான் சொன்னேன், ஓ கீர்த்தியா செம்மையாக ஆக்ட் பண்ண அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடச்சிச்சு கீர்த்தியை பற்றி. கரெக்டாக நான் போயிட்டு கீர்த்தியை பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபைன் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் கீர்த்தி தான் பண்ணணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே பிரியன் சார் கால் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட, நீ கீர்த்தியை பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் நான் நேற்று மீட் பண்ணேன்னு சொன்னேன். கீர்த்தி வந்து நான் ஜோதிகா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், த்ரிஷா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், கீர்த்தி டபுள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பிரியன் சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியன் சாரே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, செகண்ட் தாட்டே கிடையாது, அன்றைக்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது. கீர்த்தி, யூ ரியலி டன் அ குட் ஜாப். மோர் தென் எனி திங் ஐ திங்க் a great brought up. Thanks to Suresh sir and Manaka madam and great brought up சொல்லும்போது பார்த்தீங்க I can't miss பிரபு சார் ஃபேமிலி. சார் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் ஃபுட் இந்த செட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேணான்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்னு எல்லா தடவையும் ஆர்ஜே பாலாஜியும் இன்றைக்கி பிரபு சார் வருவாரா அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்தளவுக்கு வி கான்ட் ஃபர்கெட் தட் சாம்பார் ரைஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்டு விக்ரம் பிரபு அவரை சொல்லி ஆகணும். ஐ திங்க் ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் ஹீரோ. நான் ஒர்க் பண்ண நிறைய வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். ஒரு தடவை ஒரு 10 டேக் போன அப்புறம் எப்பயாவது நமக்கு ஒரு ஃபீல் வரும், ஐயோ ரொம்ப கஷ்டப்படுத்துறமான்னு சொல்லி, இல்லை பட் இன்னும் பெட்டராக பண்ணலாமேன்னு சொல்லி ரெடியாக இருப்பார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ திங்க் அந்த ஃபேமிலியோட ஐ திங்க் ஜீனான்னு தெரில, ஸோ மச் ஆஃப் டெடிக்கேஷன். அம்மா வந்து பயங்கரமான ஒரு சிவாஜி சார் ஃபேன். என் சிஸ்டர் வந்து பிரபு சார் ஃபேன், டயாட் ஃபேன். என்னோட சிஸ்டரோட டாட்டர் வந்து விக்ரம் பிரபு ஃபேன். ஸோ ஜென்ரேஷனாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபேமிலி. ஸோ அதனால் தேங்க்ஸ் டு யூ பிரதர். அண்ட் வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம். மோர் தென் எனி திங் ஒரு படம் பண்ணும்போது படம் பண்ணுறோம். ஐ திங்க் நோபடி கேன் ரைட் இது படம் சிலுஜபிள்னு படம் எழுதவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குட் இன்டென்ஷனோட ஒரு படம் பண்ணுறோம், அதுதான் நம்மளோட தாட் ப்ராசஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மிக முக்கியமாக சப்போர்ட் பண்ண சரத்குமார் சார், ராதிகா மேடம். அண்டு சார் நான் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் போய் சொன்னதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மேடம் ராதிகா மேடம் தனியாக சிரிக்கிறாங்க, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் தேங்க்யூ திஷன் சார் ஃபார் கிரேட் சப்போர்ட். திஷன் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் வந்து ரொம்ப சேஃபாக வந்து மல்லம் சரி தமிழும் சரி புரியாத மாதிரியே பேசி எல்லாரையும் ஓகே பண்ணுறாரு. அது வந்து லிசன் சார், ரியலி யூ ஹேவ் லாட் ஆஃப் பேஷன் இருக்குது அவருக்கு. பிகாஸ் நான் நிறைய இன்ட்ராக்ஷன் அவரோட தான் அந்த படத்தில் எனக்கு இருந்தது. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வந்து ஒரு முக்கியமான பர்சன் எடுத்துகிட்டு பாதி நேரம் லிசன் சார் பிஸியாக இருப்பார் மலையாள படங்களில், ராதிகா மேடம் பிஸியாக இருப்பாங்க. சக்திவேல் சார் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லி ஆகணும். ஐ திங்க் எல்லாருமே சக்திவேல் சார் கொஞ்சம் வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சேஃப் ஒரு பயங்கரமான ஸ்மூத் ப்ராசஸ் போச்சுன்னா சக்திவேல் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். தேங்க்யூ சக்திவேல் சார். இன்றைக்கு வரைக்கும் அந்த இன்விடேஷனோட ஐடியா வந்து சக்திவேல் சார் தான், அது அவருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருந்தால பண்ணோம். சரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, நான் நிறைய வளர ஆரம்பிச்சிட்டேன். நான் அம்மளை உன்னை பற்றி பேசாமல் போனால் நீ உதப்பன்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக ஐ டு சே திஸ், நிறைய ஒரு லவ் ஸ்டோரிக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டெஃபினெட்லி அம்லாஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ கண்டிப்பாக ஐம் ஷுர் ஐ டெலிவர்ட் அ குட் லவ் ஃபிலிம் அம்லா. ஐ டெஃபினெட்லி வில் பி ஹாப்பி. ஆர்ஜே பாலாஜி, அஜய் பாலாஜி, ஒரு 3 ஆர்ஜேஸ். ஒரு ஆர்ஜே பண்ணாலே டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டம். 3 ஆர்ஜேஸ். ப்ளீஸ் கம் ஸ்டேஜ். ஆர்ஜே பாலாஜி, பாலாஜி, அஜய் இவங்க ரொம்ப ஐ திங்க் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஈகோ ட்ரிப் போயிட்டு இருந்தது. இந்த படம் முடியும் போது ரொம்ப அவ்வளோ க்ளோஸ் ட்ரிப் ஆகிட்டாங்க எல்லோரும். நிறைய ட்ரிப்ஸ் போனாங்க பர்சனலாக கேள்விப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஆல். நான் வந்து கெஸ்ட்டாக வரல, ஐ கேம் ஆஸ் திஸ் வைஃப். ஸோ வெரி ப்ரவுட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டீம். எனக்கு என்னென்னா விஜய்க்கு வந்து ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஹாலிடே போகும்போது அவர் கதை சொல்லிகிட்டே இருக்கோம், ரொம்ப போர் அடிச்சுட்டே இருக்கோம், நிறைய ஸ்டோரி. ஸோ ஐ நோ when I heard the script, the story, it was one of my favorite. I really loved it. And அது வந்து இன்னைக்கு ஒரு விஷுவலாக மாறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And this is my personal favorite story. And it's a very beautiful love story, and the vehicle he used is humor. And I think இப்போ இந்த ரஷ்யஸ் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது I can't imagine anyone but you, Vicky. You've pulled it off so effortlessly. ரொம்ப நல்லா இருந்தது. And so as you, Kirti. Welcome. You're here to stay. You'll rock. Very beautiful and ரொம்ப நல்லா இருக்கு. And as we all know, friendship brings out the best in people. So that's what I think this magic behind GV and Vijay and the Mari, Vijay and Muthukumar sir. I think that friendship is the magic, I feel. And this movie is also about love and friendship and everything. So feels very good and can't wait for the release. Congratulations and all the best to the entire team. Thank you so much. And yes, it's such an honor with Radhika Sharatkumar sir. So I think in the ஒரு combination இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். தேங்க்ஸ் அ லாட். விஜய் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல மனுஷர், அப்புறமா தான் டைரக்டர். டெஃபினெட்லி இன்னும் இந்த படம் மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய ஒரு படம் இன்னொரு படம் மாதிரி
இருந்தது கிடையாது. ஸோ எல்லாரும் போலையும் நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெருமை. ஏற்கனவே அதை ராதிகா சொல்லிட்டாங்க, பட் அதே ஃபீலிங் தான் எனக்கும். ஒரு 3 தலைமுறையோடு நடித்த ஒரு விதமான ஒரு பெருமையான உணர்வு எனக்கு இருக்குது. சிவாஜி சாரோட நடிச்சிருக்கேன், பிரபு சார் கூட நடிச்சிருக்கேன், இப்போது விக்ரம் கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ந்து போயிட்டேன். அண்ட் ஐ ரியலி விஷ் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் லிஸ்டின் சரத்குமார், ராதிகா சரத்குமார் நல்ல ஒரு படத்தை ஆதரித்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோரும் எனக்கு தெரியும், எல்லோரையும் நெருக்கமாக தெரியும். மிக உண்மையான முயற்சி இதில் போட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஃபில்ம் வில் பி அ கிரேட் ஃபில்ம், வெரி என்டர்டெய்னிங். அண்ட் என்னுடைய மகனை பற்றி மற்றவங்க சொல்லட்டும். தேங்க்யூ. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே. ராதிகா சரத் சார் ப்ரொடக்ஷன், லிஸ்டன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணி அதில் விக்ரம் பிரபு நடிக்கிறாருன்ற போதே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டிக் ஆஃப் ஐ திங்க். ஏன்னா எல்லா படத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்னா தி ஆன்டிசிபேஷன் see the film sort of increases. ஸோ எனக்கு that was the first point actually for me in this film. And ஏஎல் விஜய் அண்ட் விக்ரம் பிரபு செய்கிறதே வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் தான் தோணுது. I'm looking forward to seeing the film. And Vijay is very special to me. I like Vijay a lot. I think he's one fine human being actually. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய்க்கு நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன். ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனை எனக்கு அவர் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐம் ஹியர் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் விஜய். விஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. அண்ட் நீங்கள் எப்படி இவ்வளோ அடுத்தடுத்து படங்கள் சேர்ன் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டே இருக்கும். now I understand you keep narrating to Amla and she keeps ticking off these subjects அப்படின்னு தோணுது எனக்கு. If you have any extra subjects for us to direct, please pass over some this side also. Thank you so much. And GB, I really liked what I heard. I'm hoping to listen to the entire audio. And all the best to the entire team. Thank you so much. இன்வைட்டே ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. படிக்கும் போது பார்த்தா என்ன கண்ணாடி இருக்குன்னு பார்த்தா அதில் தான் படிக்கணும்னு சொன்னாங்க. என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க. ஆல்வேஸ் விஜய் சார் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டச் பண்ணுவார். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த படத்துக்காக. ஒரு நல்ல காம்போ. அண்ட் இதில் மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ்க்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு படம் எடுக்கிறது வந்து ஈஸியான விஷயம். பட் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ப்ரொடக்ஷன் டீமுக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை மிக அருமையாக செஞ்சிட்ருக்கவங்க ஒரு நிறுவனம், மேஜிக் ஃப்ரேம்ஸ். ஐ திங்க் ஷரத்தண்ணா, ராதிகாக்கா அண்ட் லிசன் சார். ஸோ let this continue and wish you all the best for a great success. Songs எல்லாம் விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் wish the whole team the very best. விக்ரம் பிரபு, all the best. as சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது ஒரு மைல் ஸ்டோனாக உங்களுக்கு உங்கள் கெரியரில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு விக்ரம் வந்து நடிக்கிறாரு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகி நான் பிரபு கிட்ட கேட்டப்போ, பிரபு எனக்கே தெரியாது, அவனே பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் பண்ணான். இது மிஸ்டர் பிரபு சாலமன்ஸ் கும்கி. அப்போ நாங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டார். ஐ வாஸ் அது வந்து மைனா. பட் கும்கி ஆல்சோ நாங்கள் தனியாக பார்த்தப்போ ஐ வாஸ் அமேஸ்ட். பிகாஸ் அவங்க சொன்னாங்க புலிக்கு பிறந்தது பூனை, சிங்கம் எல்லாம் ஓகே, பட் ஃபென்டாஸ்டிக் விக்ரம். பிகாஸ் I've seen you growing and you molding yourself. கடைசியாக பார்த்தா அரிமா நம்பி வரைக்கும் how you molded yourself, it's really fantastic. இந்த படத்தில் பாடல்கள் இன்றைக்கி தான் விஜய் எனக்கு காமிச்சார். சூப்பர் விஜய், பியூட்டிஃபுல். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் அவர் உண்மையிலே ஒரு டார்லிங் ஆகிட்டார் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக. அண்டு லேட்டாக தான் வந்தீங்க. இட்ஸ் ஓகே, ஹீரோ தானே, பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன். டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஐ நோ, இதுதான் எல்லாரும் சொல்ல வேண்டியது. அண்ட் இன்னொன்று ஐ வாண்ட் டு மென்ஷன் டுடே கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பார்லரில் பார்த்தேன். அப்போ பிரியதர்ஷன் வாஸ் இன்ட்ரடியூசிங் ஹர் இன் ஹிஸ் ஃபில்ம். And you've been introduced by none other than Priyadarshan, because my sister Nirosha was introduced by him. And நான் உன்னை பார்த்தப்போ I was thinking ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் உண்மையிலே I tell you, she is going to be a rock star. This girl is a rock star. நான் சொல்கிறேன்னா, she is a fantastic actress. Beautiful. She's got
பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ், டைமிங், பேசுறது. ஷி காம்ப்ளிமெண்ட்ஸ் விக்ரம் அ லாட். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யூ மஸ்ட் see it. It's really, you have to see it to believe it. Kirti, God bless you. I know your mother, Menaka, has worked with me in so many films. அண்ட் எந்த படம் அது மறந்து போச்சு, மோகன் கூட ஏதோ ஒரு படம் நாங்கள் நடித்தோம். அதுக்கப்புறம் யூனோ வி கண்டினியூட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் இந்த 80s குரூப்பில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஹலோ 90s குரூப் இங்கே உட்காந்துருக்காங்களா? நீங்கள்லாம் கேரவேனில் இருந்து பேசுகிறவங்க, அதனால் உங்ககிட்ட அப்புறம் பேசி ஓகே. அண்ட் ஐ திங்க் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகி இன்றைக்கி அவங்க ஆக்ட் பண்ணுறது பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபில்ம். அண்ட் முக்கியமாக டைரக்டர் விஜய். எனக்கு உங்கள் அப்பா தான் நல்லா தெரியும். நாங்கள்லாம் கிராமம், தொட்டி பட்டி கிராமம் எல்லாம் ஊராக சுற்றிருக்கோம். அவர் சீப்போடு சுற்றிருக்கிறாரு, நான் மைக்கோடு சுற்றிருக்கிறேன். அது அவர் அந்த சீப்பு கதை அவருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் சன்னோட. இது எவ்வளோ பேர் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வரோம் நாளைக்கு போகிறோங்கிறது இல்லாமல், ஏன்னா இப்போல்லாம் எவ்வளோ நாளான எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தினம் ஒவ்வொரு போராட்டம் சந்திக்க வேண்டியது இருக்குது. அது இவருக்கு தான் நல்லா தெரியும் என்னை விட. கரெக்டாக? பட் ஆக்சுவலாக இந்த படத்தில் இது வந்து திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. எனக்கு இந்த கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபில்ம். அண்ட் அந்த படத்தில் த வே எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க்ட் இஸ் அட்மிரபிள். எனக்கு விஜய் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இன்னும் எல்லாமே ஹேண்டில் பண்ணி அவர் கரெக்டாக பண்ணார். அது பிரியதர்ஷனோட ட்ரைனிங்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நான் யாராவது மிஸ் பண்ணேன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இது வந்து ஒரு காதல் கதைங்கிறதுனால நான் எப்போவுமே என் பொண்ணு ஒரே ஒரு விஷயம், என் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது லவ் பற்றி பேசினா ஷீ சே, ஐயோ எங்கள் அம்மா பச்சுக்கு பேசாதீங்க, பிகாஸ் ஐ எம் அ சினிக், ஹீ இஸ் த ரொமான்டிக். Am I telling the truth, Prabhu? True? இல்லை சிவா, நீங்கள் ஏதாவது கருத்து வேறுபாடு எதுவும் இல்லைல்ல? ரொமான்ஸ் கிங்னா சரத்குமார் அவர்கள் மட்டும்தான். ஸோ என்னை விட காதல் பற்றி அவர் அதிகமாக நல்லா பேசுவார். என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, அது வந்து அதை தயாரிக்கிறதுலேருந்து சரி, ஆல் த டெக்னீஷியன்ஸ் எஃபர்ட் தட் கோஸ் இன் டு தி மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம், த டிசைன் ஆஃப் த ஃபிலிம், எல்லாமே ஒரு பெரிய எஃபர்ட். அந்த எஃபர்ட் இந்த காலகட்டத்தில் வந்து படம் எடுக்கிறதே ரொம்ப ஒரு சூழல் வந்து சரியான சூழல் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நல்லா சிறப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி அழிக்க யாரால முடியாது. ஒன்லி திங் ஐ கேன் சே. நம்ம நிறைய தகவல் சொல்லிட்டாங்க. இந்த தகவலாம் நாளைக்கு தான் பத்திரிக்கையாளர் கேட்பாங்க. நீங்கள் ரொமான்டிக் ஹீரோனா எப்படி சார்னு கேட்பாங்க. எனக்கே தெரியாது. ஏன்னா ரொமான்ஸ் வந்து நான் பிறக்கும் போது காதல் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாரையும் மக்களை காதல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன் ஜென்ரலாக. அது சிவா எது கேட்டாங்கன்னு தெரில. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் கதையினால என்னை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள காதல் வச்சு திருமணம் பண்ணனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொமான்டிக் கை, எஸ் ஐ லைக் டு ரொமான்ஸ் வித் தி என்டையர் லைஃப். ஸோ அதனால் உலகத்தை காதலிக்கணும்னு எடுத்துக்கோங்க, போதும் இல்லைம்மா? அதுக்கு தான் ரொம்ப நன்றி, எல்லோரும் வந்ததுக்கு நன்றி. அண்ட் ஐ விஷ் விஜய், விக்ரம் அண்ட் தி என்டையர் டீம் எல்லாம் தனித்தனி அப்புறம் சொல்லிக்கிறேன். இன்விடேஷன் கார்டு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சிட்டு, ரொம்ப அழகாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. ஒரு மிரர் எல்லாம் வச்சு அந்த இன்விடேஷன் கார்டு வந்தது வீட்டுக்கு. ஸோ தட் இட் செல்ஃப் ஷோஸ் லைக் ஹவ் ஏன்னோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க இந்த யூனிட், இன்னும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், இந்த ஹீரோயின் விக்ரம் பிரபு, Kirti Suresh and Vijay, GV Prakash and the whole team, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் ஃபேமிலியில் தான் இந்த படத்தை எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு டீமோட, ஏஎல் விஜய் டீமோட வந்து விக்ரம் சேர்ந்ததில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரோட ஆசீர்வாதமும் இந்த சின்ன பசங்களுக்கு தேவை. கீர்த்தி, வெல்கம் டு தமிழ்நாடு, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. இது என்ன மாயம். ஆக்சுவலாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இப்படி இவர் பக்கத்தில் எல்லாம் நிற்போன்றதே கனவு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் மாயம்தான். மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலும் கிடைக்காத ஒரு இது வந்து வரப்பிரசாதம் வந்து இந்த மாதிரி மாயங்கள்லாம் நடக்கிறது வந்து சினிமாவில் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் வந்து படிக்கிற காலத்தில் சிவாஜி சாரோட மிகப்பெரிய ஃபேன். அஃப்கோர்ஸ் பிரபு சாரோடைய ஃபேனும் அப்போது.
இவங்களெல்லாம் நான் டைரக்ட் பண்ணுவேனான்றதே கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அவரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டேன், இவரை வச்சு 2 படம் பண்ணிட்டேன். அடுத்தது அவருடைய மகன், இவருடைய அண்ணன், அது வந்து சங்கருக்கு கிடச்சிது அந்த பாக்கியம். நான் அவருடைய ஃபேனும். அவருடைய முதல் படத்தில் அவருடைய அந்த அந்த கிட்டார் வச்சுட்டு அந்த பாட்டு ஸ்டைலெல்லாம் அப்படியே அறுவடை நாள் அந்த படத்தில் வந்து அவருடைய ஃபேனும் நான். அவர் வாய்ஸ் எல்லாம் அப்படியே அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மாயம்தான் இதில். ஸோ அந்த மாயத்தில் வந்து அடுத்தது விக்ரம் பிரபு. முதல் படத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். நிஜமாக மனோபாலா சொன்ன மாதிரி கிராஃப் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸ்ட்ராங்காக வைக்கிறார் ஒரு காலம் ஒரு படியும். அதே மாதிரி எல்லா படிக்கட்டுங்களும் உங்களுக்கு அமையறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து விஜய். தெய்வ திருமகள்லேருந்து அவருடைய ஃபேனும் நான். விஜய் வந்து ஒய்ஃபோட ஊருக்கு போகும்போது கதைகளையெல்லாம் சொல்லுவாருன்னு ஒன்றும் சொல்லி கொடுக்கவே இல்லை அவர். விஜய் கொஞ்சம் அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. அது இல்லாமல் அவங்க பாவம் பின்னாடி இருக்க குழந்தையே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க ஒரு குழந்தை. ஆல் தி பெஸ்ட் விஜய். அடுத்தது ப்ரொடியூசர் ராதிகா மேம், சரத்குமார்ஜி, இவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எப்போவும் இருக்குது. நாங்கள் நண்பர்கள். இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக சின்ன திரையில் வலம் வர ராதிகா மேடம் வந்து எங்கே போனாலுமே அவங்க சூப்பர் ஸ்டார் தான். அந்த மாதிரி ஒரு கலகலப்பானவருங்க. அவங்க என்றைக்குமே சந்தோஷமாக அதே மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நாசர் சார் சொன்னார் வந்து விஜய் வந்து நல்ல மனிதர், டைரக்டரை தாண்டி நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அவன் நல்ல மனிதனே கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவன் எவ்வளோ சூடாக இருந்திருக்காங்க இப்போ. அதனால் எனிவே பார்த்தா இங்கே நம்ம வீட்டு பிள்ளை விக்ரம் பிரபு இருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அப்படியே கிராஃப் போயிட்டே இருக்குது. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கீர்த்தி சுரேஷ் அம்மா, படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருமா, என் படம் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அதனால் கீர்த்தி சுரேஷுக்கும் அவங்க தாயார் சொன்ன மாதிரி அவங்க என்ன சந்தோஷப்பட்டாங்களோ அதே சந்தோஷம் கீர்த்தி விஷயத்தில் எனக்கும் இருக்குது. அண்ட் பிரபு சார் மற்ற இங்கே இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். விக்கியை பார்க்குறப்ப விக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கும்கிக்காக திருவிழாவில் வந்து திருவிழான்னு ஒரு இடம் கேரளா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் காலையில் நாங்கள் 2 பேரும் எந்திரிப்போம். போய் ஒரு யானையை வந்து முதல்ல குளிப்பாட்டுறதுலேருந்து அவருடைய ஹோம் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஒரு யானையை குளிப்பாட்டுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு பக்கம் 1.5 மணி நேரம் ஆகும், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டால் 1.5 மணி நேரம். அந்த மட்டையை பிடிக்கிறதுலேருந்து அவர் கவனமாக உட்காந்து நான் அப்படியே வாட்ச் பண்ணுவேன். கவனமாக அது எப்படி பிடிக்கணும்னு அந்த ஜோபின்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே. அவர் தான் அந்த பாகன், யானை பாகன். ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு அமெரிக்காலேருந்து படித்த ஒரு பையன். ஆனால் எங்கன்னா சிவாஜி சாரோட அந்த ஒரு ரத்தம், அதாவது அந்த நடிப்புன்ற அது மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம் தான் தெரிஞ்சிச்சு. அதை இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நான் பார்க்குறேன். ஒரு மென்டர்ன்றதுனால நான் சொல்கிறேன், உங்களுடைய க்ரோத் வந்து இன்னும் யூஆர் கோயிங் டு கோ, அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில, பெரிய ஹைட்ஸ் எல்லாம் நீங்கள் தொட போகிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் விஜய், இதே தான் அவர் என்ன படம், என்னோடய மைனா திரைப்படத்தை பார்த்துட்டு முதல்ல எனக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஃபேனாக பேசினது அவர் தான். அதே மாதிரி அவருடைய படங்கள் நான் பார்த்த உடனே கூப்பிடுவேன், மதராசப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி வீக்கில் ஒருத்தர் இந்த மாதிரி தட்டி கொடுக்குற வேலையை வந்து விஜய்கிட்ட நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி, பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படம் இன்னும் பெரிய வெற்றியை அடையும் நம்பிக்கை இருக்குது. இறைவனிடம் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்ன மாயம், என்னென்ன மாயம் செய்யும் என்பதை மே 1 முதல் அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். மிக உயரிய கலைப்படைப்பாக வரும். தம்பி ஏஎல் விஜயனுடைய அழகில் கவிதை வடிப்பவர். ஆகவே இது என்ன மாயத்தில் நல்ல மாய்ஜாலம் பண்ணியிருப்பார். விக்ரம் பிரபுவை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர் தாத்தாவை வைத்து மன்னவர் சின்னவர் படைத்திருக்கிறேன். அவருடைய தந்தையாரை வைத்து கந்தசாமி சிறைச்சாலையை தந்திருக்கிறேன். விக்ரம் பிரபுவை வைத்து பேரன் அரிமான் நம்பியை தந்திருக்கிறேன். ஆகிய 3 பிதாமகர்களை வைத்து படம் பண்ணிய பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்கிறது.
ஜிவி பிரகாஷுடைய இசை செவி குளிர சிந்த மகிழ அங்கிங்கனாதபடி பட்டி தொட்டி எங்கும் சிந்தையை நிலைக்கும் மண்ணும் மாபெரும் வெற்றி அடையும். சரத்குமாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் திரையுலகத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்றைய காலகட்டத்திலே அவருடைய தலைமை திரையுலகை காக்கக்கூடிய சூழலில் அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக திரையுலகை செதுக்கி செதுக்கி சிற்பியாக கலை சிற்பியாக உருவாகியிருக்கிறார். அவருடைய துணைவியார் எனது படத்தை என்னுடைய கதை திரைக்கதை வசனம் பாடலில் நடித்தவர் நல்லவனில். ஆகவே என்றும் அவர் நல்லவராக மிளிர்வார். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படங்கள் ஓடும் பொழுது இது என்னம்மா இந்த படம்லாம் ஓடுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும். வெற்றி படமாகும் பொழுது இது என்ன மாயம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது அதுக்கு ஒருத்தான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டைரக்டர் இருக்கார், நல்ல மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நல்ல ஹீரோ இருக்கிறாரு, நல்ல ஹீரோயின் இருக்கிறாங்க, நல்ல லிரிக் ரைட்டர் இருக்கார். ஸோ ரொம்ப நல்ல காம்பினேஷன். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். இன்விடேஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. தலைகளாக பார்த்ததால இல்லை, என்னோட முகத்தை அதில் பார்த்ததால. ஏன்னா ஒருத்தருக்கு பார்க்கும்போதே இன்விடேஷன் திறந்த போது முதல்ல அவங்க தெரியுது அவங்களோட முகம்தான். அப்போ அது அட்ராக்ட் பண்ணுறதே வந்து ஒருத்தருக்கு ரொம்ப இனிமையானது வந்து அவங்க பேர் தான். அவங்க பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒருத்தரை வாங்கன்னு சொல்கிறத விட ஒரு லைட் மேனை கூட நாங்கள் பெரும்பாலும் எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அப்போ நட்பு அதிகமாகும். அப்போ இன்விடேஷன் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம முகம் தெரிஞ்சுது. அதுபோல் இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிடும். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் ஏற்படுத்தி தருங்கிறது வந்து அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது தெரிஞ்சது. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வழக்கமாக ஃபங்க்ஷன் போனால் போயிடலாம் எழுந்து போகலான்னு தோணும். ஆனால் ராதிகா வந்த உடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹோம்லியான ஃபங்க்ஷனாக, வழக்கமாக சினிமாவில் இப்போ வந்து சினிமா ஃபங்க்ஷன்லாம் இப்போ நாங்கள் போகும்போது ஒரு அந்த பழைய நட்பு இல்லாத மாதிரி ஒரு கலை தான் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ வரும்போது அது ஆரம்பிக்கும் போதே ராதிகா வந்து மேடையிலேருந்து எல்லாரையும் வந்து இது நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கங்க மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. உண்மையிலே வந்து சார் சொன்னார், சார் வீரம் கல்வி செல்லும் நல்ல அழகாக பிரித்து சொன்னார். வீரத்தோட ஒரு மங்கை வந்து ராதிகா தான். என்னன்னா பெண்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அந்த கஷ்டத்தை எப்படி அது இஷ்டமாக மாற்றிக்கணுங்கிறத வந்து ராதிகா கிட்ட தான் மொத்தம் எல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா சரத்குமார் மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தையே வந்து மேடையிலேயே வந்து அவர் வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு வந்து ஏன்னா நான் கவனிச்சுட்டே இருந்தேன். சரத்குமார் சாருக்கு நீ என்ன சொன்னாலும் கோவம் வராது, அவர் வயசாக சொன்னால் மட்டும் ரொம்ப கோவம் வந்துடும். அது வந்து கரெக்டாக லிஸ்டின் வந்து 60 வயசுன்னு சொன்ன உடனே டக்குன்னு மாறிச்சு அவருக்கு. உடனே அடிச்சாங்க பாருங்க ரொமான்டிக் கிங்குன்னு. அடித்த உடனே அதை மறந்து வந்து சரசார் வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வந்துட்டார். ரொமான்டிக் கிங்னப்பா நம்ம ஒய்ஃபே வந்து ஏன்னா ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட வந்து பேர் வாங்கறது ரொம்ப கஷ்டம். ஊரில் இருக்கிறவங்கிட்ட வந்து ரொமான்டிக்னு சொல்லலாம், ஆனால் மனைவி வந்து ரொமான்டிக்னு தர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதை சொல்லி உடனே அவர் மாற்றின உடனே அவர் நார்மல் மூடுக்கு வந்தார். ஆனால் சிவா சார்கிட்ட வந்து சிவா சாரை கேட்டால் தெரியும்னாங்க. ஆனால் சிவா சாரும் நானும் ஒன்றா தான் சரத்குமாரை பார்த்தோம், ஒரே படத்தில் தான் பார்த்தோம். அவர் ரொமான்டிக் எனக்கு வந்து அவர் வந்து ரொமான்டிக் கிங்காக தெரியாது, ஒரு டெடிகேட்டிக் கிங்காக தெரியும். வந்து எந்த விஷயத்தையுமே வந்து சரத் வந்து அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். நீ ஒரு பசிபிக் கடலில் உள்ள தூக்கி போட்டாலும் வெளியே வரும்போது ஒரு மீனோட வருவார். அவர் வந்து அவ்வளோ ஒரு திறமையான ஒரு போராளியான வந்து ஏன்னா நான் பார்த்ததில்ல சரத்குமார் மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஆனால் எல்லா ப்ராப்ளத்தையும் அது வந்து அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாயம் வந்து அவர்கிட்ட இருக்குது. நிச்சயமாக வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் வருது. அப்புறம் இன்னொரு பெரிய மாயம் என்னென்னா பிரபு சார் வந்து ஒரு ஜாலி மேன்னா எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஹீரோயின் மாதிரி எனக்கு வந்து பிரபு சாரை பார்க்க ஒரு ஹீரோயின் பார்க்குற மாதிரி தெரியும். பெருசாக அழுதி போட்டார், கோவப்பட மாட்டார், எதை பற்றியும் சின்ன தம்பி வெற்றிக்கு எவ்வளோ சிரிப்பாரோ அதே மாதிரி ஒரு தோல்வி படத்துக்கு நான் படம் சரியா இல்லை சொல்ல மணி அப்படின்வாரு. ஆனால் இங்கே யாரோ சொன்னாங்க மேடையில் வந்து மேனகா சொன்னாங்க, ஒரு தாய் தந்தையோட சந்தோஷம் எப்போன்னா நான் ஒரு பெற்றோர் ஆனப்படி தான் தெரிஞ்சதுன்னு. அது மாதிரி படம் ஓடுச்சாலும் சந்தோஷப்பட மாட்டார், ஓடலனா கவலைப்பட மாட்டார். அவர் வந்து ஒரு தடவை வந்து நான் என் நண்பரோட இது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்னோட பையன் வெள்ளைக்காரத்துறை, என் பையன் படம் வெள்ளைக்காரத்துறை ஃபஸ்ட்டு வீக் கலெக்ஷன் வந்து 10 கோடி தாண்டிடுச்சு. அது வந்து ஒரு வேலை மெனக்கட்டு அது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அப்போது
அவர் படத்தை பற்றி கவலைப்படாத ஒரு ஹீரோவாக இருக்குமே கவலைப்படாத ஒருத்தர் அப்போ நான் என்ன பண்ணுறாரு, ஒரு வாரத்தை 10 கோடி கலெக்ட் பண்ணிட்டான், அது ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அது ஒரு மாயம். அந்த மாயம்லாம் எப்பப்போ தெரியுதுங்கிற ஒரு மாயத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. ஏன்னா ஏஎல் விஜய் வந்து முதல்ல வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏஎல் விஜய்னு அழைத்து எழுதிட்டே இருந்தார். ஏன்டா முன்னாடிலாம் ஏஎல் விஜய் எழுதிட்டப்ப ஏஎல் மேலே ஏன்டா இவ்வளோ எழுதுறான்னா அப்புறமா தெரியுது அது அமலாபால் விஜய்னு. இப்போ இது போல் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த காம்பினேஷனில் அடுத்து அவர் நான் முத்துக்குமார் சொன்ன மாதிரி இதில் சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளருக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல டைரக்டர் விஜய் சாருக்கு என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இது ஒரு கம்பேக்காக இருக்கும் எனக்கு இந்த படம். திடீர்னு ஒரு நாள் காலைல 7:30க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபோனில் வந்து விஜய் சார், ஹலோ ஜீவா, நான் விஜய் பேசுகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சார் ரொம்ப நாளாக ஃப்ரீயாக தான் இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார். ஒரு 20 days டேட் கிடைக்குமானாரு. உங்களுக்காக 40 days கூட இருக்குது சார், எப்போ வரணும் அப்படின்னேன். இன்றைக்கே நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேரளா போனோம். அவருக்கு வந்து மதராசப்பட்டினம் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடி லாங்குவேஜில் நிறைய அந்த ரஜினி சாரோட இமிட்டேஷன் இருக்கும். அப்பப்போ ஜீவா இந்த ஷாட்டில் ரஜினி சார் வேண்டாம், ஜீவா வாங்க, ரஜினி சார் வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டுருப்பாரு. இந்த படத்தில் என்னென்னா எனக்கு அது ஒரு பயம் இருந்தது. ஐயோ போனால் நமக்கு மெயினாக பாடி லாங்குவேஜ்லேயே மாட்டுவோமே அப்படின்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணிட்டார், உஷாராக என்ன ஒரு மலையாளி கேரக்டர் கொடுத்துட்டாரு, ஷாஜின்னு என் ரோலு. அப்புறம் எப்படி இருக்கும், ரஜினி சார் மலையாளத்தில் நடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஆனால் அப்படியும் நிறைய மாட்டினேன். அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணும்போது தான் நிறைய மாட்டினேன். ஏன்னா வந்து இது பேசும்போது ஜெயராம் சார் பாட்லேஷன் வருது, மம்முட்டி சார் மாதிரி வருது, மோகன்லால் சார் மாதிரி வருது. எனக்கு நானே ரொம்ப குழம்பிட்டேன், என்ன இது யார் வாய்ஸுன்னே தெரில அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.